ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டேஸ்டான பிரியாணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அப்படின்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, அடுத்து நல்லா போட்டு அந்த வெங்காயம் ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா போட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம அடுத்தது பிரியாணி மசாலா அப்படி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்பயே. அடுத்தது என்ன பண்ணணுன்னா தயிர் போட்டு கொஞ்சோண்டு கலக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ நான் சமைக்கிறேன்னு வச்சுக்காதீங்க, எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க. நீங்களும் சமைச்சு பாருங்கள். இதுதான் தயிர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ். அடுத்தது தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அரிசி போட்டுரு. நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்களா, பிரியாணி ரெடி. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.